பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு பார்க்க போறோம். நிறைய பேருடைய கேள்விக்கு பதிலாக இந்த பதிவு அமையும். கடன், இந்த கடன் தாங்க நிறைய பேருடைய கேள்வியாக இருக்கு. கடனால அதீதமான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கேன், நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, அந்த கடனை கட்டுவதற்கான வழி எனக்கு தெரியல, என்னுடைய சம்பளத்துக்கு மீறி எனக்கு கடன் இருக்கு, வட்டிக்கு மேல வட்டி வாங்கிக்கிட்டே இருக்கேன், கட்ட முடியல அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு பரிகார ஸ்தலத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கடன் இல்லாத வாழ்க்கை, கால் வைத்தி கஞ்சி ஆனாலும் கடன் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்றது உண்டு, வணக்கத்துல சொல்லுவாங்க. ஆனா அப்படி எல்லாராலையும் இருக்க முடியுதா என்ன? அந்த கடன் அப்படிங்கிறது மிகப்பெரிய போராட்டமான நிகழ்வை தரும். கடன் பட்டார் ஒரு மனுஷனுக்கு கஷ்டத்திலையும் கஷ்டம், மிகப்பெரிய கஷ்டம் எது அப்படின்னு ஒரு உதாரணத்திற்கு யார சொல்றாங்க அப்படின்னா, குழந்தை இல்லாத கஷ்டம்னு சொல்றது கிடையாது, பொருள் இல்லாத கஷ்டம்னு சொல்றது கூடாது, பணம் இல்லாத கஷ்டம்னு சொல்றது கூடாது, கடனின் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கடனுக்கு தாங்க அவ்வளோ பயமும் பதட்டமும் இருக்கும். அந்த அவமானம், மரியாதை போயிடும், மானம் போயிடும், சொல்ல காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு நிகழ்வை அந்த கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த கடன். இப்படிப்பட்ட அந்த கடனால ஏற்படக்கூடிய மன உளைச்சலை சரி செய்வதற்கு யாரை கும்பிடணும் தெரியுமா? கலியுகத்திற்கு ஒரு கடவுள் அப்படின்னா அது பைரவர். அந்த கலியுகத்துக்கு கடவுள் பைரவரை, அதுவும் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்யணும். எங்க இருக்காருங்க இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர்? நிறைய இடங்கள்ல சொர்ணாகர்ஷண பைரவர் இருக்காரு. ஆனா இந்த ஸ்தலத்துக்கு விசேஷம் என்ன? இந்த கடன் நிறைய பேருக்கு இடம் வாங்குறதுனால கடன் ஆகிறது உண்டு, முக்கியமா வீடு கட்டுறதுனால கடன் ஆகிறது அப்படிங்கிறது உண்டு. வீட்டை கட்டினங்க, இடத்த வாங்கி வீட்டை கட்டிட்டேன், ஆனா அதுக்கப்புறம் அந்த கடனை கட்ட முடியாம அந்த கட்டின வீட்டை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு புலம்புவர்கள் ஏராளம். அப்படிப்பட்ட வீட்டுக்காக கடன் வாங்கினவங்க இந்த ஆலயத்திற்கு கட்டாயம் நீங்க போகணும். ஏன்? இங்க வாஸ்து பகவானோட சொர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்கார். ஒரு வீட்டுல வாஸ்து குறைபாடு இருக்கு, அந்த வாஸ்து பிரச்சனையால நிறைய நிகழ்வுகள் பாதிக்கப்படுது, வாஸ்து தோஷம் இருக்கு, வாஸ்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னு அந்த வாஸ்துங்கிற காரணத்தினால பாதிக்கப்பட்டு அந்த வீட்டினுடைய நிகழ்வு உங்களுக்கு மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த ஆலயத்துக்கு மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க. எங்க இருக்குங்க அந்த ஆலயம்? சிவகங்கை மாவட்டத்துல சொக்கநாதபுரம் மதகுப்பட்டியில இருந்து கள்ளல் போற வழியில, சிவகங்கையில அந்த திருப்பத்தூர் வட்டம் அப்படின்னு அங்க ஒண்ணு இருக்கு, அங்க இருந்து சிவகங்கை போற வழியில மதகுப்பட்டி டு கள்ளல் செல்லும் வழியில் இங்க ரோட்டு மேலேயே சொக்கநாதபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் உண்டு. திருக்கோஷ்டியூர்ல இருந்து, பட்டமங்கலத்துல இருந்து, பிள்ளையார்பட்டியில இருந்து இங்க ரொம்ப பக்கமாகவே இருக்கு. பட்டமங்கலத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில், திருக்கோஷ்டியூர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில், இங்க சிவகங்கையில இருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ள உள்ள தொலைவில், பிள்ளையார்பட்டியில இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அப்படிங்கிறது இருக்கு. பிரத்யங்கரா தேவி சர்வசக்தி பீடம். இந்த சர்வசக்தி பீடத்துல சொர்ண ஆகர்ஷண பைரவர், இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர் அங்க இருக்காருன்னு கேள்விப்பட்டுதாங்க நானும் என்னுடைய கணவரும் முதலாக அந்த கோயிலுக்கே போறோம். அது பிரத்யங்கரா தேவி கோவில்னே எங்களுக்கு தெரியாது, ஆனா சொர்ண ஆகர்ஷண பைரவரை கும்பிடணும், அதுக்காக நாங்க அந்த கோயில் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு போனப்பதான் இந்த ஆலயத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. அந்த சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு கீழே வாஸ்து பகவான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கார். வாஸ்து பகவானுடைய குரு யாரு அப்படின்னா இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர். அப்ப அந்த சொர்ண பைரவியோட சொர்ண ஆகர்ஷண பைரவர் சேர்ந்து அந்த வாஸ்து பகவான, அவருக்கு அபிஷேகம் செய்யற தீர்த்தமானது இந்த வாஸ்து பகவானை நினைச்சிட்டு வரும். அப்ப அப்படிப்பட்ட இந்த இடத்துல நீங்க உங்க வாஸ்துக்காக நீங்க அந்த வாஸ்து தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கு அங்க தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு சிறப்பு ஹோம யஜ்யங்கள் நடந்துகிட்டு இருக்கு. வாஸ்து வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அங்க செங்கல் வச்சு பூஜை பண்ணி கொடுப்பாங்க, நீங்க செங்கல் வாங்கிட்டு போயிடணும். அதே மாதிரி வீட்டுல பிரச்சனை இருக்குங்கிறவங்க அந்த ஹோமத்தை கலந்துகிட்டு அந்த அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி கொண்டு போய் உங்க வீட்டுல தெளிங்க. கண்டிப்பா அந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதனால் ஏற்படக்கூடிய கடன், அதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல், இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வை அந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர் கட்டாயம் உங்களுக்கு வழங்குவார். வாஸ்து பகவானோடு இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷண பைரவர் இந்த ஆலயத்துல மட்டும்தான் இருக்காரு. கண்டிப்பா அந்த பைரவரின் அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். சொர்ணம் அப்படிங்கறது நம்ம ஒவ்வொரு வீட்லயும் நிறைவாக இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோம். நன்றி.